ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம மாநில கூலி தொழிலாளர்கள் இருக்காங்களா, அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க, ஹிந்திக்காரங்க வந்தனால எங்களுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, எல்லாமே ஹிந்திக்காரங்களே தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல விஷயந்தான், வாஸ்தவம் தான், ஏற்றுக்கிடலாம். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஓனர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. அவங்க உங்களுக்கு குவாட்டரும் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு எப்படி சாப்பாடுக்கு 3 வேளைக்கு 150 ரூபா கொடுக்குறாங்க. வேலையும் கொடுத்து முன்பணமும் உங்கள் மனைவிமார்கள்ட்டையோ அக்கா தங்கச்சிகிட்டையோ கொடுத்து உங்களை வேலையை கூப்பிட்டு வராங்க. ஆனால் நீங்கள் வேலை ஒழுங்காக செய்கிறீங்களா? செய்கிறதில்ல. அவங்களுக்கு அப்படி இல்லை. உனக்கு 1000 ரூபா சம்பளம் தரணும், அவனுக்கு 500 ரூபா கொடுத்தா போதும். உனக்கு 3 நேரம் சாப்பாடு, ஒரு குவாட்டர் வாங்கி கொடுக்கணும், நீ வேலைக்கு போக மாட்டேன். அவங்க எப்படி இல்லை, ரேஷன் அரிசி வாங்கி போட்டுட்டு உட்கார வச்சா சாப்பிடுவாங்க. நீ தொழிலாளியாக யோசிக்கும் போது உனக்கு ரைட்டு, சரியான பாயிண்ட்டு தான், எங்கள் வேலையை கெடுக்கிறாங்கன்னு சொல்கிற. ஆனால் முதலாளியாக பார்க்கும்போது நீங்கள் 1000 ரூபா கொடுத்து உனக்கு 3 வேளை சாப்பாடு ஓட்டர் போட்டால் நீ எடுத்துப்பியா? இல்லை ஒரே வேலை அவங்களுக்கு சம்பளமும் பாதி கொடுத்து வேலைக்கு கரெக்டாக வருவாங்க, லீவ் எடுக்க மாட்டாங்க, அவங்கள தான் எடுப்பேன். இப்போ உனக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம் தான். நம்மளை யோசித்து செயல்படு. ஹிந்திக்காரங்க மோடி வந்தாலும் ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க. குழாயில் தண்ணி வரலையா ஹிந்திக்காரங்க, மோட்டரில் உடலையா கக்கூசில் அடைப்பா ஹிந்திக்காரங்க, எல்லாமே ஹிந்திக்காரங்க தானே. அவங்களும் நம்ம நாட்டுக்காரங்க. வர வச்சது யார்? நீ தானே. நீ ஒழுங்காக வேலை செய்யாமல் வீட்டில் போய் படுத்துட்டு கோட்டரை போட்டு கிடந்துக்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க, வந்துட்டாங்க, அவங்க வந்தாலும் எங்களுக்கு வேலையே இல்லை அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? காரணம் நீ முதலில் நீ நேசித்து செஞ்சுருந்தனா இன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லை. நான் உட்பட அப்படிதான். அதனால் ஒரே தேசங்கிறதால நம்ம எங்கேயும் போய் வேலை செய்யலாம், அவங்களும் வேலை செய்யலாம். நீ 1000 ரூபாய்க்கு செஞ்சால் அவன் 500 ரூபாய்க்கு செய்வான், நீ 500 ரூபாய்க்கு செஞ்சால் அவன் 100 ரூபாய்க்கு செய்வான், நீ 100 ரூபாய்க்கு செஞ்சால் அவன் சாப்பாடு போட்டாச்சுன்னு சொல்லுவான். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இருக்கிற வேலையை நல்லபடியாக செய்யுங்க, தொழில் சுத்தமாக பண்ணுங்கள், பார்த்துக்கிடுங்க.